Hello friends, welcome back to Play Tamil. So இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அண்டர் பாரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட ஷார்க் அட்டாக் கேட்டகிரியான மூவி தான். அண்டு ஒரு ஹாரர் த்ரில்லர்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ படத்தை டெஃபினட்டாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன். அண்ட் கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜென்ரலாக ஒரு ஃப்ரைடேலாம் தான் ரிலீஸ் ஆகும் படம்லாம். பட் பரவாயில்ல, ஓகே. இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் மல்டிடப் லாங்குவேஜோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தேன். அண்ட் எனக்கு படம் கொஞ்சம் ஃபன்னாக தான் போயிருக்கு. ஆனால் என்ன, நீங்கள் ஹாரர் அண்ட் த்ரில்லரை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் இந்த படத்தில் கிடையாது. ஆனால் மிச்சமீதி வைஸ் படத்தை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு 1 hour 40 minutes என்டையர் படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம பாரிஸில் சைட்லலாம் நிறைய ரிவர்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த ரிவரில் ஒரு ஷார்க் வந்தால் அது என்னென்னலாம் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் க்ரியேட் பண்ணும் அதை தான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது வந்து பாசிபிளே கிடையாது. அதுக்கு பின்னாடி ரீசனாக சொல்கிறேன். ஏன்னா ஷார்க்லாம் வந்து சால்ட் வாட்டரில் தான் வந்து உயிர் வாழும், ஓஷன்ஸில் மட்டும்தான். பட் இதில் வந்து லைக் ரிவரில் வந்து ஃப்ரெஷ் வாட்டராக, ஸோ அதில் ஷார்க் வர வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை தான். ஆனால் இப்போது வந்து அந்த இடத்துல ஷார்க் இருக்குது. ஸோ இந்த ஷார்க் வந்து கொஞ்சம் மியூட்டடான ஒரு ஷார்க்கு. அண்ட் இதுலேயும் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஸ்விம்மிங்கோட ஒரு ஈவெண்ட் ஆட்டம் ஒன்று கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்க மேயர். ஸோ மேயருக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க வந்து இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு லைக் அந்த ஷார்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அங்கே ஸ்விம் பண்ணுறவங்க எல்லாரையும் அது பாட்டுன்னு சாப்பிட்டு போயிடும்ல. ஸோ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க லைக் இந்த மாதிரிலாம் நடக்க போது, ரொம்ப ரிஸ்கியானது, இந்த ஈவெண்ட்டே கேன்சல் பண்ணுங்கன்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதான் படத்தோட ஸ்டோரி. ஸோ நம்ம அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்கிற மாதிரி அவங்க அது பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் நீங்கள் அப்படியே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக படத்தில் வந்து நிறைய சில டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, சம முட்டாள்தனமாக இருக்கும். அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து ஃபன்னாகவே இருந்திருக்கு. அப்படியே சிரிச்சிட்டே ஜாலியாக பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா ஸ்டோரி வைஸில் அவங்க ரொம்ப ஒரு ரியாலிட்டியான ஸ்டோரி வைஸில் கொஞ்சமாச்சு அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அவங்க ஏதோ ஃபன்னாக பண்ணுற மாதிரி தான் போயிருக்கு. சிஜிஐ படத்தில் அப்படியே தெரியுது. ஏன்னா நானும் நிறைய ஷார்க் அட்டாக் கேட்டகிரியான மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு வந்து சில இடத்துலலாம் சிஜிஐ இருந்தாலே அது அவ்வளோ வந்து ஹாரர் நம்மளுக்கு ஃபீல் ஆகாதுல. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ஷார்க்கோட நிறைய விஷுவல் சீன்ஸ் வந்து அது ஈஸியாக நீங்கள் பார்த்துனே புரிஞ்சிடும் சிஜிஐ மாதிரி தான் இருக்குன்னு. ஸோ அந்த ரியலிஸ்டிக் இல்லாததுனால அந்த ஹாரர் த்ரில்லர்லாம் அந்த மூமெண்ட்டே ஒன்றும் க்ரியேட்டே ஆகலை. ஸோ அது எனக்கு கொஞ்சம் பர்சனலி ட்ராபேக்காக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் 47 மீட்டர் டவுன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா அதில் வந்து ஷார்க் வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருந்தது. அதனால் அந்த த்ரில் மூமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஆனால் இந்த படத்தில் எனக்கு அந்த த்ரில் மூமெண்ட்டே க்ரியேட் ஆகலை. சரி, இதெல்லாம் ஓகே இருக்கட்டும். ஆனால் படத்தோட கிளைமேக்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அன்எக்ஸ்பிளைன்டான ஒரு கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். அவங்க வந்து ஒரு ஓப்பனிங் ஆட்டம் வச்சுருக்காங்க. ஸோ படம் பயங்கரமாக போகும் அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம சீக்வல்ஸ்லாம் எடுக்கலான்னு. ஆனால் அது அவங்க ஒன்று விஷயத்த பண்ணியிருப்பாங்க, அது சொன்னால் ஃபுல் ஸ்பாய்லர் ஆகிரும். பட் நீங்கள் அதை பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் எப்பட்றா அப்படி தான் நீங்களும் வந்து யோசிப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அவங்க வேறு ஏதோ ரீசன்ஸும் அவங்க அவ்வளோவா அவங்க தரல. ஆனால் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் அங்கே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ ப்ரோ, நம்ம இந்த படத்தை பார்க்கலாமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஃபன்னுக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். படத்தில் வந்து விஷுவல்ஸ் 18+ ஆன சீன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை, நல்ல விஷயம். அண்ட் ஸ்லாஷரான சீன்ஸும் எதுவுமே அவ்வளோ ஆட் பண்ணலை. ஸோ அது அப்படியே சும்மா ஒரு கை தொங்கிட்டு இருக்க மாதிரியும் அண்ட் அந்த கால் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ரியலாக ஷார்க் அடித்தா அது எப்படி அந்த எஃபெக்ட் வரும் அந்த மாதிரியான ரியலிஸ்டிக்காக அவங்க ஏதோ பண்ணலையா. அதனால் இது நான் ஸ்லாஷர் கேட்டகிரியில் கூட வைக்க முடியாது. ஜென்ரலாக இந்த படத்தை ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட கூட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஷார்க் அட்டாக்கான மூவி பார்க்கணும், அதில் ரொம்ப ஸ்லாஷராக இருக்கக்கூடாது, ஆனால் ஃபன்னாக இருக்கணும். அண்ட் ஃபேமிலியோட பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும். ஏன்னா நான் நிறைய மூவிஸ் பார்த்ததுனால எனக்கு அந்த த்ரில் மூமெண்ட் அவ்வளோ கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் ப்ளே தமிழ் என்டையர் மூவிக்கு ரேட்டிங் தரணும்னா நான் 5 தருவேன் அவுட் ஆஃப் 10. நம்ம தமிழ் அண்ட் மல்டிடப் லாங்குவேஜ்லேயும் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி நல்லா இருக்குது அண்டு உள்ள ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கா. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ரேட்டிங்ஸ் நான் ஏற்றி வச்சுருக்கேன். ஆனால் ஸ்டோரி வைஸில் பார்க்கும்போது அது கொஞ்சம் அங்கே லிங்க் ஆகாத மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ பை த வே, நீங்கள் படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்திருக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மேபி சில பேருக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கலாம், அது அவங்களோட ஒப்பீனியன். ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்டையர் மூவியே பிடிச்சிருக்கும். எனக்கு ஸ்டோரியில் தான் கொஞ்சம் ரொம்பவே ட்ராபேக்காக இருந்திருக்கா. அவங்க எடுக்கிற சில டிசிஷன்ஸ்லாம் ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கும். ரியாலிட்டியில் அந்த ஒரு இடத்துல இருந்தால் அந்த டிசிஷன்ஸ்லாம் எடுக்கவே மாட்டாங்க. பட் இவங்க அப்படி தான் எடுக்கிறாங்க. அங்கே போகாதன்னு சொன்னால் தான் அவன் வந்து தண்ணியில் போய் குதிப்பான். அந்த மாதிரிலாம் சில விஷயம்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பை த வே, நீங்கள் படத்தை பாருங்கள் அண்டு ஃபன்னுக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். So that's all guys, இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you next video. Bye guys.